வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கம்மா. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூடாக பளபளன்னு வடிச்சிருக்கேன். அதில் 2 கரண்டி தட்டில் வச்சுக்கலாம். 2 அப்பளமும் பொரித்து வச்சுருக்கிறேம்மா தட்டில். அடுத்து இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார்மா, ரொம்ப சூப்பராக மணமாக இருக்குதுமா. ஜம்முன்னு வச்சுருக்குறோம் பீர்க்கங்காய் சாம்பார். அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். நல்லா இருந்ததுமா. புது ஃப்ரெஷ் காய் நல்லா ஜோராக இருந்தது. அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் சாம்பார். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசமா, அதுவும் சூடாக வச்சுருக்கோம்மா. இங்கெல்லாம் செம மழைமா. இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடாக கொஞ்சம் ரசம், அதுவும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து கத்திரிக்காய் வறுவல்மா. இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் மாதிரி பண்ணியிருக்கிறோம். சாதாரணமாக நம்ம வாழைக்காய் வறுவல், மீன் வறுவல் போடுற அதே சாதா மசாலா தான் போட்டு கத்திரிக்காய் வறுவல் பண்ணோமா. சூப்பராக ஜோராக நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்கம்மா சாப்பிட்டவங்க. அடுத்து பாலக்கீரை பொரியல்மா. நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேம்மா, அதனால தான் சாப்பிட்டவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறேன். கத்திரிக்காயெலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். பாலக்கீரை பொரியல்மா ரொம்ப ஜோராக பிரமாதமாக செம்ம டேஸ்ட்டுமா, நல்லா இருந்தது. அதுவும் அந்த பாலக்கீரை இங்கே ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா இருந்தது. பாலக்கீரை ரொம்ப நல்லா இருந்ததுமா. பாலக்கீரை பொரியல்மா. இதுதாம்மா எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி காலையில் சாமி படைக்கிறதுக்கு சேமியா கேசரி செய்திருந்தோம்மா, அதுவும் ஜோராக வந்திருந்தது. இன்றைய சமையல் இவ்வளோதாம்மா. தூயமல்லி அரிசி சாதம், தூயமல்லி அரிசி சாதம், பீர்க்கங்காய் சாம்பார், அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன், பாலக்கீரை பொரியல், கத்திரிக்காய் வறுவல், மிளகு ரசம். இவ்வளோதாம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.